அந்த இது குட் ஈவினிங்டா. ஸோ கண்டினியூவேஷன் டாபிக் என்ன அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் மெத்தட், ஓகேவா? ஸோ இந்த வாலண்டரி யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் ப்ரொசீஜர் டு ப்ரிவென்ட் த ஃபர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ட் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபர்டிலைஸ்ட் எக் இன் தி யூட்ரஸ் இஸ் டர்ம்ட் ஆஸ் அன் பர்த் கண்ட்ரோல். அதாவது வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னாலே நம்மளா பண்ணுறது தான், சரியா? ஸோ வேணாம் அப்படின்றத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. இது ஃபுல்லாமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, சரி, இது அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கோங்க. இந்த வாலண்டரி ஆக்ஷன், ஓகே. கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது யூஸ் பண்ணுறது தான், அதாவது அந்த காண்டம்ஸு, காப்பர் டீ, தென் ஓரல் பில்ஸு, கெமிக்கல், தென் மெக்கானிக்கல் பேரியர்ஸில் அந்த இது யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே வந்து கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸில் தான் வரும், சரியா? ஸோ அவைலபிள் வித் லீஸ்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பார்த்தா இதில் வந்து டெம்பரரி மெத்தட், தென் பர்மனன்ட் மெத்தட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நேச்சுரல், கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஹார்மோனல் பேரியர் இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Next on the natural method, it is used to prevent the meeting sperm with ovum. நேச்சுரல் மெத்தடு இது வந்து என்னென்னா ரிதம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இந்த சைக்கிளிக் மென்சுரல் சைக்கிள் இந்த டே, அதாவது 14th டேயில் வந்து நம்ம எக் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து காய்டஸ் அப்படின்னா செக்ஷுவல் இன்டர்கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து இப்போ எக்கு வரும்போதும் தென் ஸ்பெர்ம் மீட் பண்ணும்போது எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் வந்து அப்போ கரெக்டாக இருக்கும், சரியா? ஸோ இது வந்து ஒரு ரிதமிக் சேஞ்சஸில் ஒரு இது மெத்தடு. பட் அதுவே வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ஆப்ஸ்டிசன்ஸ் அப்படின்னா என்னென்னா வேணாம் அப்படின்றது ஸ்டாப் பண்ணுறது. தென் லாக்டேஷன் மெனார்க் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மதர் ஃபீடிங்கில் இருக்கும்போது பட் ஒரு சில கேசஸ்க்கு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கன்செப்ஷன் வந்து ஃபார்ம் ஆகாது, ஓகேவா? மெஜாரிட்டி கேசஸ் வந்து மதர் ஃபீடிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்ஸ் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறையா தான் இருக்குது, ஓகே? ஸோ இது வந்து ஓவரால் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். நான் அப்படியே சொல்கிறேன், என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா நீ பர்சனலாக நீ என்கிட்ட கேளு, ஓகேவா? பட் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஓவராக வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. தென் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலாம், இல்லைன்னா புரியாமையும் போகும், ஓகே? ஸோ அதனால பட் இம்பார்ட்டன்ட் ஒன்று டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் பீரியாடிக் ஆப்ஸ்டிஷன்ஸ், தென் ரிதம் மெத்தட். இந்த ஓவுலேஷன் அக்கர் அட் அபவுட் த 14th டே ஆஃப் மென்சுரல் சைக்கிள். இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். 14th டேயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஓவம் சர்வை அபவுட் 2 days and sperm remains alive for about 72 hours. இந்த ஓவம் வந்து எவ்வளோ நாளுன்றதை நோட் பண்ணிக்கோங்க, 2 days, சரியா? பட் அந்த டைமில் வந்து காய்டஸ் இருந்துச்சு அப்படின்னா 72 hours வந்து ஸ்பெர்ம் வந்து என்னென்னா அந்த வெஜைனல் ரீஜியனில் வந்து அலைவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து காய்டஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகும். பட் நம்ம இங்கே வந்து வேணான்ற நினைக்கிற பட்சத்தில் எப்படின்னா இந்த காய்டஸ் ஷுட் பி அவாய்டட் டியூரிங் திஸ் டைம் அப்படின்னா அந்த 14th டே, 13, 14, 15 இந்த 3 நாள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா செக்ஷுவல் காய்டஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகாது, சரியா? இங்கே வந்து அந்த 14th டே அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா கேலண்டர் வைஸில் 1 to 30 days, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ். In this simplest and most reliable way to avoid the pregnancy is not to have an coitus for the definite period that facilitate the conception. அதாவது ஆப்சிஷன் அப்படின்னால என்ன அப்படின்னா நம்ம வேணான்னு இது பண்ணுறதா இல்லையா? ஸோ அப்போ அந்த 1 to 14th டேலையும் வந்து காய்டஸ் இருக்காது. தென் அந்த 14th டேலேருந்து 28th டே வரையும் காய்டஸ் இருக்காது. தென் பீரியட்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1 or 2 daysக்கு முன்னாடி காய்டஸ் இருந்தது அப்படின்னா மேபி ஒரு 1% வந்து சான்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, ஓகேவா? பட் இந்த கண்டினியூஸ்லேருந்து வந்து என்னன்னா மெஜாரிட்டி கேசஸில் வந்து ப்ரெக்னன்சி ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காய்டஸ் இன்டரப்ட்ஸ். திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். இந்த மேல் பார்ட்னர் வித்ரா ஹிஸ் பெனிஸ் பிஃபோர் த எஜாகுலேஷன் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து இஜெக்ட் ஆகி வெளில வர்றதுக்கு முன்னாடி, ஓகேவா, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. thereby preventing the deposition of semen into the vagina. இது பை அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு the lactational menarche. The menstrual cycle resumes as early as 6 to 8 weeks from pasteurization. Pasteurization அப்படின்னாலே என்ன அப்படின்னா டெலிவரி,
ஓகேவா? However, the reappearance of normal ovarian cycle may be delayed for 6 months during breastfeeding. அப்போது ஓவேரியன் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அது எவ்வளோ நாள் தான் அப்படின்னா ஒன்லி 6 மந்த்துக்கு மட்டும்தான். These delays in ovarian cycle is called lactational menarche. Important 2 mark question மா, அதை நோட் பண்ணிக்கோங்க. It serves as a natural but unreliable form of birth control. Unreliableன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வேணா, ஒரு சிலருக்கு இது வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. சரியா? இப்போ நான் மதர் ஃபீடிங்கில் இருக்கேன், எனக்கு இப்போ நெக்ஸ்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து லெஸ் சான்ஸ் தான், அதான் வந்து அன்ரிலையபிள்னு கொடுத்துட்டாங்க. இந்த சக்லிங் பை த பேபி டியூரிங் த பிரஸ்ட் ஃபீட். சக்லிங் அப்படின்னால என்ன அப்படின்னா அந்த நிப்பிள் இது பண்ணோம் இல்லையா, அது அந்த இதுதான். By the baby during breastfeeding stimulates the pituitaries to secrete increased prolactin hormone in order to increase the milk production. இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொலாக்டின் இதெல்லாம் வந்து யார் செக்ரேட் பண்ண? ப்ரொலாக்டின், வாசோப்ரெசின் இதெல்லாம் வந்து போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி பிட்யூட்ரி. சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்டு. திஸ் ஹை ப்ரொலாக்டின் கான்சன்ட்ரேஷன் இன் தி மதர்ஸ் பிளட் மே ப்ரிவென்ட் தி menstrual cycle பட் சப்ரஸிங் தி ரிலீஸ் ஆஃப் GnRH, gonadotropin releasing hormone, from hypothalamus and gonadotropin secretion from the pituitary. Gonadotropin, gonads அப்படின்னால என்ன அப்படின்னா நம்ம அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட மெச்சூரிட்டி வந்து இந்த பீரியடில் வந்து கம்மியாக இருக்கும். கொனாட்ஸு ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகலை, ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா அந்த எக்கு வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா காய்டஸ் இருந்தால் கூட அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆகாது. சரியா? நெக்ஸ்ட்டு பேரியர் மெத்தட். In this method, the ovum and sperm are prevented from meeting so that the fertilization does not occur. Okay, chemical barrier. Forming tablet, melting suppositories and jellies and creams are used as a chemical agent that inactivate the sperm in the vagina. So in the chemical barrier, the forming tablets அப்படின்னால என்ன அப்படின்னா லைக் சோப்பு மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து அந்த வெஜைனல் ரீஜியனில் வந்து பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி என்ன ஆகும்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாப் வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா? அந்த ஸ்டாப்பிங்க்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்பாம் வந்து போகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் பேரியர். இந்த காண்டம்ஸ் ஆர் தின் ஷீட் யூஸ்டு டு கவர் தி பெனிஸ் in the males, whereas the female is used to cover the vagina and cervix just before coitus, so as to prevent the entry of ejaculated semen into the female reproductive tract. இது புரியுது இல்லையா? காண்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். This can prevent the conception. Conception அப்படின்னா pregnancy அவாய்ட் பண்ணும். The condom should be discarded after single use. The condom also safeguard the user from AIDS and STDs, அதாவது sexually transmitted disease. The condoms are made of polyurethane and latex and lambkins. இது எல்லாமே வந்து டைப், அது வந்து என்ன பிளாஸ்டிக்னால மேடாக இருக்குன்றது. ஓகேவா? மோஸ்ட்லி பட் அவைலபிள் தென் அண்ட் சேஃபஸ்ட் இது அப்படின்னு பார்த்தோன்னா 1 mark கொஷினில் வர்றது லேட்டக்ஸ் மட்டும்தான். தென் நெக்ஸ்ட் வந்து டயஃப்ரம் அண்ட் சர்விக்கல் கேப் அண்ட் வாலெட்ஸ் made of rubber and inserted into the female reproductive tract to cover the cervix before the coitus in order to prevent the sperm from entering the uterus. Tampons அப்படின்னால என்னன்றது தெரியுமான்றது தெரியல எனக்கு. பட் இந்த ஒரு ஃபாரின் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பீரியட்ஸ் டைமில் டேம்பான்ஸ் குட்டியாக ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஜைனல் கேவிட்டிக்குள்ளே டிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பலூன் நிறைஞ்சு அப்படி அதை ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணால் போதும். அந்த மாதிரி டேம்பான்ஸ் அப்படின்றது லைக் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சேம் அதே இதை வந்து இங்கே கன்செப்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் பேரியர். இட் ப்ரிவென்ட் தி ஓவேரிஸ் ஃப்ரம் ரிலீஸிங் the ova and thickens the cervical fluid which keeps the sperm away from the ovum. ஹார்மோனல் பேரியர் அப்படின்னால என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்விக்கல் ஃப்ளூயிட் வந்து எப்படி ஆகிடும் அப்படின்னா நல்லா திக்காகிடுது. தட் மீன் அந்த ஒயிட் டிசார்ஜ்
திக்கானதுக்கப்புறம் அந்த திக் ஃப்ளூயிடுக்குள்ளே யார் போக முடியாது அப்படின்னா அந்த ஸ்பாம் வந்து உள்ளே போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பில்ஸ் அப்படின்னாலே டேப்லெட். ஓகேவா, இந்த பில்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ரிவென்ட் த ஓவுலேஷன் பை இன்ஹிபிட்டிங் தி செக்ரீஷன் ஆஃப் FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் LH லியூட்டினைசிங் ஹார்மோன். இது ரெண்டையோட ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கு வந்து டெவலப் ஆகாது. ஓகே, a combined pills is most commonly used birth control pills. It contains synthetic progesterone and estrogen hormone. Progesterone வந்து pregnancy hormone, estrogen வந்து menstrual cycle. இது ரெண்டையும் வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா pregnancy வந்து கேரி ஆகாது. ஓகே, then Sagil, the contraceptive pills by Central Drug Research Institute in Lucknow. The India contain the non-steroidal preparation is called Centrocroman. ஓகேவா, இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டீராய்டல் காம்பனண்ட். அதாவது ஸ்டீராய்டு வந்து இப்போ வந்து சேஃபாக இருக்கலாம், பட் ஆனால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸை வந்து காஸ் பண்ணும். ஓகே, பட் லக்னோவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷனில் உள்ள கான்ட்ராசெப்டிவ்ஸை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, தென் இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் IUDs. இந்த இன்ட்ரா யூட்டர் அதை நான் அந்த காப்பர் டீ இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் இன்ட்ரா யூட்டரைன். உள்ளுக்குள்ளே அந்த டீ ஷேப்பில் லைக் நம்ம லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த லெட்டர் ஷேப்லேயே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. The intrauterine device are inserted by the medical experts in the uterus through the vagina. These devices are available as an copper releasing IUDs, the hormone releasing IUDs and non-medicated IUDs. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த non-medicated IUDs தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன் ரிலீஸிங் அந்த காப்பர் ரிலீஸிங் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது உள்ளே அப்படியே இருக்கும்போது என்னன்னா அது மேபி ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அது மூலமாக இன்ஃபெக்ஷனும் ஆகலாம், தென் ப்ளீடிங்கும் வந்து ஓவர் ஆகும். அதனால நான் மெடிக்கேட்டட் IUDs தான் வந்து இப்போது அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த IUDs இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம். ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னாலே என்னது, ஒரு செல்லை இன்னொரு செல் வந்து கில் பண்ணிடும். அப்போது காய்டஸ் அப்போ அந்த காப்பர்ட்டி உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்கே வந்து அந்த ஸ்பெர்மை வந்து கில் பண்ணிடும், அந்த மாதிரி. ஓகே, தென் IUDs ஆர் தி ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் who wants to delay the pregnancy. இது வந்து பர்மனெண்ட் மெத்தட் கிடையாது. நம்ம வந்து ஒரு 5 years இல்லைனா 3 years அந்த காப்பாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் ஒரு செகண்ட் பேபிக்கும் வந்து இனஃப் கேப் இருக்குது அப்படிங்கும்போது இந்த IUDSை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, it is one of the popular method of contraception in India and success rate is 95 to 99%. அங்கே ரிமைனிங் 1% வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேபி அந்த காப்பர்ட்டி பிளேஸ் பண்ணது வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, இல்லைனா கொஞ்சம் அப்படியே இருந்த பிளேஸை விட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பாம் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஓகேவா, அதனால தான் வந்து 99% தான் இதோட இது பவர். நெக்ஸ்ட்டு காப்பர் ரிலீசிங் IUDs இஸ் டிஃபர் ஃப்ரம் தி ஈச் அதர் பை அமௌண்ட் ஆஃப் காப்பர். இந்த காப்பர் IUDs such as and CU இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டைப்ஸ். ஓகேவா, ரிலீஸ் ஃப்ரம் ஃப்ரீ காப்பர் அண்ட் காப்பர் சால்ட் இன்டு தி யூட்ரஸ் அண்ட் சப்ரஸ் தி ஸ்பெர்ம் மார்டலிட்டி. சரியா, எல்லாமே என்ன தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காப்பர் சால்ட்டை தான் வந்து ரிலீஸ் பண்ணோம். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி வந்து கம்மியாகிடும், உள்ளே மூவ் ஆகிறதுக்கான எபிலிட்டி. they can remain in the uterus for 5 to 10 years எக்ஸ்பிரி டேட். ஆஃப்டர் 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் ஹார்மோன் ரிலீசிங் IUDs such as in progesterol LNG20 are often is called intrauterine system. They increase the viscosity of the cervical mucus and thereby prevent the sperm for entering the cervix. Viscosity அப்படின்னா என்னது, சேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். ஒரு தின்னாக இருக்க ஃப்ளூயிடை வந்து திக்காக மாற்றிடுச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு non-medicated IUDs is made up of plastic and stainless steel. The lips loop is a double S-shaped plastic device. இது வேணால் நோட் பண்ணிக்கோங்கம்மா, இது வந்து 1 mark கொஷனில் வரும். S-shaped plastic device. நெக்ஸ்ட்டு வந்து பர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். இதில் வந்து 2 டைப் இருக்கும். ஓகே, சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் டியூபெக்டமி தென் வாசெக்டமி. இதை ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது என்ன அப்படின்னா
நம்ம அதாவது ஒரு 2 குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பெர்மனண்ட்டாக நெக்ஸ்ட்டு பேபி வேணாம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மனன்ட் மெத்தட் சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷனை இது பண்ணுவாங்க, லீட் பண்ணுவாங்க. அதில் வந்து 2 டைப் இருக்குது, டியூபெக்டமி அண்ட் வாசெக்டமி. இப்போ யூட்ரஸ்லேருந்து வர இது வந்து என்ன, ஓவரியிலேருந்து வர டியூபோட பேர் என்னென்னா ஃபெலோப்பியன் டியூப்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஒரு நாட் போட்டுருவாங்க. நாட் போட்டாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து காய்டஸ் அப்போ உள்ளே போனாலும் அந்த டியூபுக்குள்ளே போகாது. டியூபுக்குள்ளே போகலை அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா ஃபர்டிலைஸ் ஆகாது. அப்போது இந்த கட்டிங் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கால்டு டியூபெக்டமி இன் ஃபீமேல்ஸு. சரியா? அதுவே வாசெக்டமி அப்படின்னா இந்த கட்டிங் ஆஃப் என்னது மேலோட வாசா டிஃப்ரென்ஸா. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிடுறேன். The tubectomy is a surgical sterilization of women. In this procedure, a small portion of both fallopian tube are cut and tied up. Tiedனா அந்த நாட் போடுறது. Through the small incision in the abdomen and through the vagina. ஸோ இந்த 2 த்ரூ அப்டாமன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ 2 பேபி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிசேரியன் அப்படின்னா டேரெக்டாகவே அப்படியே அப்டாமினல் வச்சு அந்த ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணிடுவாங்க. இப்போ நார்மல் டெலிவரி தான் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா ஸோ வெஜைனா வழியாக ஒரு நீடில் வச்சு கட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாசெக்டமி. It is a surgical procedure for male sterilization. In this procedure, both vasa deferens are cut and tied through the small incision and scrotum is prevent to entry of sperm into the urethra. ஸோ சேம் அதே தான். டியூபெக்டமி ஃபெலோப்பியன் டியூப் கட் பண்ணால் எக்கு வெளில வராது, ஸ்பெர்மும் உள்ளே போகாது. இங்கே வந்து வாசெக்டமியை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸ்பெர்மும் வந்து வெளியில் வராது. ஓகேவா? ஸோ பட் மேலுக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெத்தட் வந்து சக்ஸஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா வாசா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு லாங் டியூபியூல்டு காயில்டு ஸ்ட்ரக்சர்ன்றது படிச்சிருப்போம். அந்த காயில்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு பார்ட்டை தான் கட் பண்ண போகிறோம். அப்போ கட் பண்ண ரிமைனிங் பார்ட்டில் வந்து ஏதாவது ஸ்பெர்ம் இருந்தது அப்படின்னா ஒரு 1 to 3 years வரை அவங்களுக்கு அந்த யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும். சரியா? பட் அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளேசஸ்லலாம் வந்து என்ன அப்படின்னா மேல் வந்து இது பண்ணுறது கிடையாது, ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இந்த மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் as an voluntary or intentional termination of pregnancy in non-surgical or non-invasive way. அபார்ஷன் அப்படின்னாலே தெரியும்ல, அதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இருக்கலாம் அந்த குழந்தை, நம்ம வேணாம் இல்லை ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மெடிக்கல் அட்வைஸோட அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணுறது தான் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அபார்ட் பண்ணுறது. சரியா? இந்த இயர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 12 weeks. அதுவும் வந்து 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அபார்ட் பண்ணால் கூட அந்த விமனுக்கு வந்து சேஃபு. ஓகேவா? அப்படி இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கஷ்டம். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெக்னன்சி அண்ட் ஜென்ரலி ஹேஸ் நோ இம்பேக்ட் ஆன் தி விமன் ஃபர்டிலிட்டி. இந்த அபார்ஷன் இஸ் டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் மோஸ்ட் ரிஸ்கி. செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்த 4, 5, 6வது மாதம் இது எல்லாமே வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ஸ். இந்த ஃபீட்டஸ் பிகம் இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் மெட்டர்னல் டிஷ்யூஸ். எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது ஹெட்டு, ஹேண்டு, லெக்கு இந்த மாதிரி. அப்போது ஒரு ஃபுல் பேபியுமே வந்து யூட்ரஸ்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுன்றது கஷ்டமான விஷயம். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அபார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது ஃபுல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. சரியா? நான் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுறேன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னாலே தெரியும் இல்லையா? த்ரூ இன்டர்கோர்ஸ் மூலமாக அன்சேஃப் செக்ஸ் இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு இருக்க டிசீஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது. ஸோ இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ அந்த இதில் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் வந்து எதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸி டாபிக் தான், நம்ம லாஸ்ட் இயர் படித்தது தான். சரி விடு, போ. ஸோ இதில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி இது ரெண்டுமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க, 1 mark கொஷனில் வரும். ஆர் டிரான்ஸ்மிட்டட் செக்ஷுவலி ஆஸ் வெல் ஆஸ் பை ஷேரிங்
ஆஃப் இன்ஃபியூஷன் நீடில்ஸ் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஃபியூஷன் நீடில் அப்படின்னா தெரியும்ல, அந்த நீடிலே ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடிக்கலில் இதில் யூஸ் பண்ணுற நீடில். அதே மாதிரி அந்த வென் லேம்ப் இதெல்லாம் போடும்போது ஒரு குட்டியாக ஒரு நீடில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப மைக்ரோ சிப் நீடில்ஸ். அது வந்து ஈஸியாக வந்து ஜாம்ஸை வந்து கேரி பண்ணும். ஓகேவா. தென் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்ஸெட்ரா. வித் இன்ஃபெக்டட் பீப்புள் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர்ஸ் டு பேபி. The people in the age of 15 to 24 years are prone to these infections. என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். பேசாமல் இருமோகிட்டு. அப்புறம் இந்த பாக்டீரியல் STI ஆர் gonorrhea, syphilis, gangnoid and chlamydiasis and lymphogranulosoma, venereum, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இந்த வைரல் STI ஆர் ஜெனிட்டல் ஹர்ப்ஸ், இந்த ஜெனிட்டல் வார்ட்ஸ். ஹர்ப் அப்படின்னா தெரியும், அந்த டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான வைரஸ். சரியா. ஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன புண்ணு இருந்தால் கூட அந்த புண்ணுலேருந்து வர ஃப்ளூயிட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். தென் ஹெப்படைட்டிஸ் B அண்ட் AIDS. The trichomoniasis is a protozoan STI. The candidiasis is a fungal STI. The STI is caused by the bacteria, fungi, protozoan and parasite. They can be treated with antibiotics and other medicines, whereas an STI is caused virus cannot be treated. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லேட்டக்ஸ் காண்டம் யூசேஜ் இஸ் கிரேட்லி ரெடியூஸ் த ரிஸ்க் பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் STI. ஓகேவா. ஸோ இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் STDs. And avoid sex with unknown partner and multiple partners. Use condoms. In case of doubt, consult a doctor for diagnosis and get complete treatment. ஓகேவா. ஸோ புரிஞ்சுது இல்லையா, எதுவும் டவுட் இல்லைல்ல. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் STDs வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள், கொனீரியா. இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் மேலே பார்த்தோம் இல்லையா. காசட்டிவ் ஏஜென்ட் யார், சிம்டம்ஸ் யார், இன்குபேஷன் யார். காசட்டிவ் ஏஜென்ட் வந்து கொனீரியாவுக்கு நிசேரியா கொனீரியே, தென் சிஃபிலிஸுக்கு வந்து ட்ரிபோனேமா பாலிடியம். ஸோ இந்த இன்குபேஷன் பீரியடு, தென் இதெல்லாம் பாருங்கள். அதாவது சிம்டம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா. நான் இப்போ சும்மா அந்த இது மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். அதாவது காசட்டிவ் ஏஜென்ட்டு கிளமெடியாசிஸ்க்கு வந்து கிளமெடியே ட்ராக்கோமேட்டிஸ். தென் அதுக்கப்புறம் வந்து ஜெனிட்டல் ஹர்ப் படிச்சுக்கோங்க. ஏதாவது 5 தான். ஓகேவா. இந்த ஹர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B அதுக்கு பார்த்துக்கோங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ். தென் எய்ட்ஸ் வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். சரியா. தென் கேண்டிடியாசிஸ், ட்ரைகோமோனியாசிஸ், கேண்டிடா அல்பிகன்ஸ், தென் ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நான் மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சொல்லி முடிச்சிடலாமா? சரி, இதை மட்டும் அப்படி சொல்லிடுறேன். cervical cancer. The cervical cancer is caused by sexually transmitted virus is called human papilloma virus. Very very important question one. Next one, the HPV may cause the abnormal growth of cervical cells and cervical dysplasia. அதாவது லேயரை வந்து திக்காக்கிடும். ஓகே. இந்த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ், லேயரை வந்து திக்காகிக்கிறோன்னா அப்படின்னது யூட்ரஸோட லேயரை வந்து போக போக அப்படியே திக்காயிடும். அந்த மென்சஸ் வர பிளட்டை வந்து வெளியில் வர விடாமல் உள்ளேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தான் அந்த திக்னஸ் வந்து வந்துடும். சரியா. இந்த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் cervical கேன்சர் ஆர் பெல்விக் பெயின், அதாவது பேக் பெயின், இன்க்ரீஸ்ட் வெஜைனல் டிஸ்சார்ஜ், அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், அப்நார்மல் வெஜைனல் ப்ளீடிங். ஒரு 60 வயசுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். ஓகே. The risk factor for cervical cancer include having multiple sex partner, prolonged use of contraceptive pills. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட் வைப்பாங்க, ஃபார்மிங் டேப்லெட்னு பார்த்தோம் இல்லையா, அது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேன்சரை வந்து காஸ் பண்ணும். இந்த cervical cancer can be diagnosed by பாப்பகோனியா ஸ்மியர் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பெரிய நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த யூட்ரஸ்குள்ளே இருக்க டிஷ்யூவை வந்து கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி, லைக் எப்படி சொல்கிறது,
ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு வலிச்சோன்னா எப்படி வரும், அந்த மாதிரி வலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது கல்ச்சர் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா அது வந்து கேன்சரா இல்லைன்னா நான் கேன்சராஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். தென் அதே மாதிரி இந்த கம்பைன்டு வித் HPV test, the X-ray, CT, and then MRI and PET scan may also be used to determine the stage of cancer. Stage of cancer அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு, தென் ஃபோர்த், இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க்குமே கிடையாது, க்யூர் பண்ணிடலாம். தென் செகண்டில் ஓரளவுக்கு அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். தென் தேர்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு சம் பீப்புள் வந்து என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் வர எஃபெக்ட்னால இறந்து போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் சர்விக்கல் கேன்சர் இன்க்ளூட் ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜரி அண்ட் ஹீமோதெரப்பி. The modern screening technique can be detected pre-cancerous changes in the cervix. அதாவது இப்போ இருக்கிற இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வருமானதை நம்மளால் முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியும். அதான் pre-cancerous. Therefore, the screening is recommended for the women above 30 years in once in a year. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட யூட்ரஸை வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணும்போது முன்னாடியே நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். Next, cervical cancer can be prevented with vaccination. The primary prevention begins with HPV vaccine of girls aged 9 to 13 years. அதாவது பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போதே அந்த வேக்சின் கொடுத்துருவாங்க. சரியா? கொடுத்துட்டா 60-70 வயசுக்கு மேலே அந்த யூட்ரஸ் கேன்சர் வராது. Before they become sexually active. The modification in the lifestyle can also helpful in preventing cervical cancer. அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னா ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிறது, ஒரு நல்ல எக்ஸசைஸு, யோகா, அந்த வெஜைனலை வந்து நல்லா க்ளீனாக இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட cervical கேன்சரை வந்து அவாய்ட் பண்ணும். ஓகே, இந்த ஹெல்த்தி டயட், அவாய்ட் டொபாக்கோ யூசேஜ், தென் ப்ரிவெண்ட் இயர்லி மேரேஜ், ப்ராக்டிசிங் monogamy and regular exercise minimizing the risk of cervical cancer. இதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும். பட் ப்ராக்டிசிங் மோனோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு மறந்துருச்சு. இப்போ 2 ஃபீமேல் வந்து கான்டாக்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, அதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்மளால ஒரு யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேபிள் தான் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. இந்த inability to conceive or produce a children even after unprotected sexual capitation is called infertility. Important 3 mark question. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படியே நோட் பண்ணிடுறேன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? This is an inability of man to produce a sufficient number of quality of sperm to impregnate a woman, or inability of a woman to become pregnant or maintain the pregnancy. அதாவது அந்த விமனுக்கு அந்த பேபியை வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்காது. சரியா? இதுதான் இந்த காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஆர் டியூமர்ஸ் ஃபார்ம்ட் இன் தி பிட்யூட்ரி. அதாவது நம்மளோட பிட்யூட்ரியில் ஏதாவது ஒரு கட்டி இருந்தாவோ, இல்லைனா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கட்டி இருந்தாவோ, அப்படி இல்லைனா இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இல்லைன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. சரியா? அதே மாதிரி செக்ஸ் ஹார்மோன்ஸு, தென் செக்ஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போதும் எக்கு வந்து நல்லா டெவலப் ஆகுது, அப்போ பேபி வந்து கன்சீவ் பண்ண முடியாது. தென் மால் ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்கல் ஆர் ஃபெலோப்பியன் டியூப், நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் நல்லா டெவலப் ஆகாமல் இருக்கும் போதும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ரெச் டேமேஜ் தி மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், எஸ்பெஷலி ஒரு நிமிஷம் insertion of அதாவது லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் டேமேஜ் த மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், எஸ்பெஷலி தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா தெரியும் இல்லையா, நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஆல்டர் ஆகிடும். இதுவே வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்செஷன் ஆஃப் டாக்ஸிக், ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ, மேரிஜுவானா அப்படின்னா அந்த புகையில,
இன்ஜுரிஸ் டு தி கோனாட்ஸ், நம்மளோட ஜெனிட்டல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் நம்மளால யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இந்த யூட்டிரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னா கட்டி, இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா ஏதாவது ஒரு ரீஜன் ஸ்வெல்லிங், சரியா. தென் என்ட்ரோமெட்ரியம் அப்படின்னாலே யூட்ரஸோட லேயர். இந்த 3 இதுலேயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ப்ரொடியூஸ் பண்ணால் கூட கொஞ்ச நாளைக்கு தான் ஹோல்ட் பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அபார்ட் ஆகிடும். ஓகேவா. இந்த லோ பாடி ஃபேட் அண்ட் anorexia in women, for example psychiatric eating disorders characterized by the fear of gaining weight. ஓகேவா. அனரெக்சியா அப்படின்னா ஓவர் ஃபேட்டாக இருக்கிறது, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அந்த தான். அதாவது லோ ஃபேட்டோட சயின்டிஃபிக் டேர்ம் தான் வந்து அனரெக்சியா. தென் அதே மாதிரி ஒரு பயத்தோடயே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வாலன் வெயின்ஸ் இன் ஸ்க்ரோட்டம். இப்போ மேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்டிசெண்டட் அப்படின்னா பெனிஸ் வந்து ஒரு ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும்போது அவங்களால வந்து இன்டர்கோர்ஸில் வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா. அது ஐ மீன் காய்டஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலையும் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே. ஸோ அப்போ இதோட நான் இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், சரியா. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.